அண்மை செய்தி. மறைந்த வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறி திருச்செந்தூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். வணக்கம் அஜித்குமார், விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய தலைவராக இருந்தவர் வெள்ளையன். அவர் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் காலமானார். இதனை அடுத்து அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள பிச்சுவிளை கிராமத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக இன்று காலை அவருக்கு சொந்தமான தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது. காலை முதலே பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில அவருக்கு அரசு மரியாதையுடன் உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என கோரி தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர் சங்கங்கள் சார்பாக கோரிக்கை காலையிலிருந்தே வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலிருந்து அரசு தரப்பில் எந்த ஒரு அறிவிப்பும் வராததை அடுத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் அவரது கிராமமான பிச்சுவிளை கிராமத்தில் திருச்செந்தூர் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வணிகர் சங்கங்கள். தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.